ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிபிஎஸ் வெஹிக்கிள் ட்ராக்கிங் சிஸ்டமோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஜிபிஎஸ் வெஹிக்கிள் ட்ராக்கிங் சிஸ்டம் நம்ம வண்டியில் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அது வண்டிக்கு என்னென்ன டீட்டெயில் தரும், வண்டியை தெஃப்ட்லேருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட்டை எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுது. அடுத்து நம்ம வண்டியை டிரைவர்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணும்போது வண்டியோட டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபிங்கர் டிப்ஸில் மொபைல்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். லைக் என்ன ஸ்பீட் போகிறாங்க, ஹேஷ் டிரைவ் பண்ணுறாங்களா, என்னென்ன டீட்டெயில்ஸ், எவ்வளோ கிலோமீட்டர் டிரைவ் பண்ணியிருக்காங்க, வண்டி ஆனில் இருக்கா, ஆஃபில் இருக்கா, எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து மொபைல் மூலயமாவே பார்த்துக்க முடியும் வித்தவுட் கான்டாக்ட் டிரைவர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட அப்ளிகேஷனோட நேம் வந்து டெலிமேட்டிக்ஸ் குரு. அதோட டேஷ்போர்டு, மொபைல் அப்ளிகேஷனோட டேஷ்போர்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். டேஷ்போர்டு பார்த்திங்கன்னா இந்த கலர் கோடிங் ஸ்கீமாஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். இப்போ இது வந்து டெமோ அக்கௌண்ட். இது வண்டியில் வந்து 9 டிவைஸ் இருக்குது. ஸோ 9 டிவைஸுமே வந்து ஒரு வண்டிக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இதிலே காமிச்சிடும். கலர் கோடிங் வைஸ் வந்து வண்டி என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதிலே பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வண்டியோட டீட்டெயில்ஸ் வந்து இப்போ ரெட் கலர் இருக்கு இல்லையா, 9 வண்டி இருக்குது. 9ல் வந்து 6 வண்டி வந்து பார்க்கிங்கில் இருக்குது. பார்க்கிங் மீன்ஸ் ரெட் கலர் காமிக்கும். அடுத்து அவுட் ஆஃப் ரீச்சில் வந்து 3 டிவைசஸ் இருக்குது. தட் மீன்ஸ் ஒயர் கனெக்டடில் ரீசார்ஜ் பண்ணாமல் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறதுனால அந்த 3 டிவைசஸ் வந்து அவுட் ஆஃப் ரீச்சில் காமிக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 6 டிவைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கிங்கில் இருக்குது. இப்போ டேஷ்போர்டில் கீழே பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்க்ரீன் இருக்குது. அடுத்து வெஹிக்கிள்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி, ஜியோ ஃபென்ஸ். அந்த லைவ் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வண்டி லைவ் ஸ்க்ரீன் போகணும். ஜஸ்ட் அ மினிட். லைவ் ஸ்க்ரீன் உள்ளே போனீங்க அப்படின்னா வண்டியெல்லாம் ஒரு வண்டியும் வந்து இப்போ 9 வண்டியும் சேம் டைமில் அட் அ டைமில் 9 வண்டி எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது. கலர் கோடிங்லேயே இப்போ இந்த ரெட் வந்து உங்களுக்கு க்ரீனாக இருந்துச்சுன்னா வண்டி மூவிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு வண்டி என்ன கலர் ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்றது இதிலே பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து சேட்டலைட் மேப் பார்த்துக்க முடியும். சேட்டலைட் மேப்பில் வண்டி எங்கெங்கே இருக்குது அப்படின்ற சேட்டலைட் மேப்பும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது நார்மல் கொடுத்துருவோம். இது வந்து டிராஃபிக் மேப், கரண்ட் டிராஃபிக் ஸ்டேட்டஸ் என்னன்றதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வெளியில் வந்தோம் அப்படின்னாக்கா வெஹிக்கிள் லிஸ்டிங் டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும். 9 வண்டியோட லிஸ்டிங் டீட்டெயில்ஸ் இதிலே இதிலே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இல்லாத டீட்டெயில்ஸும் இதிலே பார்த்துக்க முடியும். இப்போ வண்டியோட நேம் என்ன, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, எந்த லொக்கேஷனில் இருக்குது, இப்போ லைவில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற டீட்டெயிலு. இன்றைக்கி வண்டி ட்ராவல் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா டுடேஸோட ஓடோமீட்டர்ஸோட டீட்டெயில் இது. இந்த வண்டிலாம் ரன் பண்ணல, இன்றைக்கி வண்டி வெளியில் கிளம்பல, ஸோ அதை டீட்டெயில் காமிக்கல. இன்றைக்கி வந்து இந்த TN60 BZ 3 to 5 இந்த வண்டி வெளியில் போயிருக்கு. 52 கிலோமீட்டர்ஸ் வண்டி ரன் ஆகிருக்குது. ஸோ எந்த இடத்துல இருக்குது, அட்ரஸ் டீட்டெயிலை காமிச்சிடும். இங்கே வண்டி ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த கலர் கோடிங் வந்து க்ரீன் கலரில் காமிக்கும். இங்கே வந்து எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்றது காமிக்கும். அது உங்களுக்கு லைவ் ஸ்க்ரீன் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வண்டி வந்து 52 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆகிருக்குது. அடுத்து இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்போ வந்து டிவைஸ் ஆக்டிவேட் பண்ணாங்க, தட் மீன்ஸ் பர்ச்சேஸ் டீட்டெயில், லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ண டீட்டெயில், இது வந்து எப்போ எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்ற டீட்டெயில் வந்து இதில் காமிச்சிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ். ஒரு வண்டியோட ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் நம்ம இதில் பார்த்துக்க முடியும். எந்த வண்டியோ அந்த வண்டி நம்பர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வண்டியோட ஹிஸ்ட்ரி டீட்டெயில் இதில் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்தீங்கன்னா ஜியோ ஃபென்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜியோ ஃபென்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு மேப்பில் வந்து நம்ம வீடோ இல்லை ஒரு ஆஃபீஸோ இருக்குனாக்கா நம்ம மேப்லேயே வந்து விர்ச்சுவலாக ஒரு ஃபென்சிங், ஒரு வேலி வந்து மேப்லேயே போட்டுக்கிறதுக்கு பேர் தான் ஜியோ ஃபென்சிங் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம ரெக்குயர்மெண்ட்க்கு தகுந்தாப்புல நம்ம அதை ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கான அந்த மெனு ஆப்ஷன்ஸோட டேப் இருக்குது. இங்கே ரைட் சைட் கார்னரில் நோட்டிஃபிகேஷன் ஃபில்டர்ஸ்க்கான வண்டி, தட் மீன்ஸ் நோட்டிஃபிகேஷன்னா வண்டியை ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படின்னாக்கா இக்னிஷன் ஆன், இக்னிஷன் ஆஃப் அப்படின்ற மாதிரி காமிக்கும் இந்த இடத்துல. ஸோ அதோட டீட்டெயில் உங்களுக்கு காமிக்கும். எந்த இடத்துல வண்டி ஆன் பண்ணியிருக்காங்க, எங்கே ஆஃப் பண்ணியிருக்காங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல வண்டி ஆன் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்துடும். வண்டி அதே மாதிரி இக்னிஷன் ஆஃப் பண்ணுற டீட்டெயில் கலெக்ட் பண்ணிங்கன்னாக்கா வண்டி எந்த இடத்துல ஆஃப் பண்ணாங்க அப்படின்னு டீட்டெயில் வரலாம். இப்போ வந்து நம்ம லைவ் ஸ்க்ரீனு, லைவ் ட்ராக்கிங்கை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஜஸ்ட் கிளிக் டு லைவ் ட்ராக்கிங். 1 செகண்ட், சாரி. வெஹிக்கிள் லிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னாக்கா இதில் ஒரு வண்டி இருக்குது இல்லையா. ஸோ இதில் வந்து இந்த வண்டியெல்லாம் வந்து இன்றைக்கி மூவ் ஆகலை. இது வந்து அவுட் ஆஃப் ரீச்சில் இருக்குது. இந்த வண்டி மூவ் ஆகலை, இந்த வண்டி மூவ் ஆகலை. நெக்ஸ்ட் இங்கே வந்து இந்த லாஸ்ட் அப்டேட் 2000 காமிக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா டுடேஸ் ஓடோமீட்டர்ஸ் வந்து 52 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து லைவ் ஹிஸ்ட்ரி, பார்க்கிங், இம்மொபைலஸ், டோ, டிரைவர், அனலிட்டிக்ஸ், ஷேர் எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு காமிக்கும். இப்போ லைவ் உள்ளே போகிறேன். லைவ் உள்ளே போனோம் அப்படின்னாக்கா வண்டி எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் காமிக்கும். இப்போ வண்டி மூவ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இங்கே டாப்பில் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற டீட்டெயில் காமிக்கும். இங்கே ரைட் சைடு வந்து 1 செகண்ட், இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேட்டலைட் மேப் காமிக்கும். சேட்டலைட் மேப்பில் வண்டி இருக்க லொக்கேஷனோட சேட்டலைட் மேப் அதை நீங்கள் ஜூம் பண்ணியும் பார்த்துக்க முடியும்.
இங்கே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த லொக்கேஷனில் இருக்க லொக்கேஷன் டீட்டெயில் வந்து இதில் காமிச்சிரும். கொச்சி டு மதுரை டு தனுஷ்கோடி ரயில்வேல ஆர்எம்டிசி காலனி, தேனி, அள்ளிநகரம் அந்த ஏரியாவில் வண்டி இருக்குது. ஓவராலாக வந்து டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் 5588 கிலோமீட்டர் வந்து வண்டி ஓடி இருக்குது. ஸோ வண்டியோட எக்ஸாக்ட் ஓடோமீட்டர் வந்து இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. டிவைஸ் வச்சதுக்கப்புறம் உள்ள ஓடோமீட்டர் இது. வண்டியோட எக்ஸாக்ட் ஓடோமீட்டர் அப்டேட் பண்ணாங்கன்னா கரெக்டாக வந்து இப்போ வண்டி ஒரு 17,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 17,000 கிலோமீட்டரில் நீங்கள் ஜிபிஎஸ் டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து ஓடோமீட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஓட அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டைமு இது எங்கே இப்போ பார்க் பண்ணாங்க, அதை பார்க் பண்ணதுக்கும் இதுக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் வண்டி ரன் ஆயிருக்குது. இப்போ 6 மணி இப்போ 36 நிமிஷத்துக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 9:42 இது மாதிரி இந்த டைமிங்லாம் இருக்கு இல்லையா, ஸ்டார்ட் பண்ணி நிறுத்தின வரைக்கும் எங்கெங்கே எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்ற டீட்டெயில் தான் இது கீழே உள்ளது. இது நார்மல் மேப்பு. இது ஸ்வைப் பண்ணிங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகும். இது கிளிக் பண்ணிங்கனாக்கா வந்து நியர்பை இருக்கிற ஏடிஎம்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் காமிக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஏடிஎம்ஸ், பெட்ரோல் பம்பு, ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த டீட்டெயில் வந்துடும். சாரி, 1 செகண்ட். ஜஸ்ட் இதை வெளியில் போயிடுச்சுன்னா நீங்கள் கூகுள் மேப்பில் போயிட்டு வண்டி இருக்க நியர்பை லொக்கேஷனில் என்னென்ன ஹாஸ்பிட்டல், ஏடிஎம்ஸ் இல்லை பெட்ரோல் பங்க் அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுனால பார்த்துக்கலாம். இது வந்து 360 விர்ச்சுவல் வியூ வரும் இல்லையா, அந்த ஆப்ஷன் தான் இது. இது வந்து கூகுள் மேப் வண்டி இருக்கிற லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்து உங்கள் கூகுள்லேருந்து வந்து லொக்கேஷன் ட்ராக் பண்ணி போகிறதுக்கான ஆப்ஷன் இது. இது வந்து லொக்கேஷன் ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இது வந்து ஜூம் இன், ஜூம் அவுட். இந்த ரைட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஷேர், இந்த வண்டியோட லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணுற ஆப்ஷன் தான் இந்த ஷேர் ஆப்ஷனு. இது வந்து டிராஃபிக் மேப் ஸ்டேட்டஸு. அதுக்கடுத்து உள்ளது வண்டியோட செட்டிங் டீட்டெயில்ஸ், வண்டியோட நேமு, ஓடோமீட்டர் டீட்டெயில், ஃபியூல் மைலேஜ். இந்த ஃபியூல் மைலேஜ்ன்ற இடத்துல நீங்கள் ஃபியூல் மைலேஜ் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா இது நான் ஃபைனலாக அந்த இக்னிஷன் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் நான் ஒரு டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 1 செகண்ட் உங்களுக்கு நான் லைவ் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். எஸ், இதெல்லாம் வந்து இப்போ வண்டி லைவாக ரன் ஆகிட்டு இருக்கிற டீட்டெயில் இது. இதில் ஒரு வண்டி உங்களுக்கு நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த வண்டி கிளிக் பண்ணோம் அப்படின்னா லைவ் டீட்டெயில்ஸ் போயிடும். இப்போ லைவ் போனோன்னா வண்டி வந்து 40 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ எந்த லொக்கேஷனில் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம். காந்தி நகர், தஞ்சாவூர்ன்றதுல கும்பகோணமில் காந்தி நகர்ன்றதில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் இதில் வந்துட்டு இருக்குது. ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா வண்டியோட டீட்டெயில் உங்களுக்கு இங்கே காமிக்கும். 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் ரன் ஆகிட்டு. இதுவே சேட்டலைட் மேப் பார்க்கணுன்னா சேட்டலைட் மேப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா சேம் ட்ராவல் பண்ணுற டீட்டெயிலே வந்து உங்களுக்கு சேட்டலைட்டில் காமிச்சிட்ருக்கோம். Just a minute, I'll share the another location also. Yes, இது இன்னொரு வண்டி. இன்னொரு வண்டி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இது வந்து 13 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குது இந்த லொக்கேஷன். எஸ், மெடிக்கல் காலேஜ் ரோடு, ராஜராஜன் நகர், தஞ்சாவூர். இதுவும் தஞ்சாவூர் தான். இதுவுமே வண்டியோட கிலோமீட்டர் ஸ்பீடு அந்த டீட்டெயில்ஸ் வந்தப்போ நீங்கள் அதை பார்த்துக்க முடியும். வேறு ஒரு ஸ்க்ரீன். எஸ், இது 44 கிலோமீட்டர் ஸ்பீடில் இப்போ லைவில் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ எந்த லொக்கேஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னா திருவாரூர் டு மன்னார்குடி முத்துப்பேட்டை ரோட்டில் சித்தாம்பூர் சம்திங் லொக்கேஷனில் போயிட்டுருக்குது. இது வந்து நீங்கள் இப்போ சேட்டலைட் மேப் பார்க்கறதுனால சேட்டலைட் கிளிக் பண்ணிங்கன்னா சேட்டலைட் மேப் பார்த்துக்கலாம். டெரிட்டரி, நார்மல் மேப் 3 மேப் இருக்குது. ஸோ லைவ் ஸ்க்ரீனில் உங்களுக்கு இப்படி தான் டேஷ்போர்ட் காமிக்கும். இங்கே 38 கிலோமீட்டர் ஸ்பீடு. இப்போ இதுவே ஓவர் ஸ்பீடு போணுச்சு அப்படின்னாக்கா ஓவர் ஸ்பீடு அலர்ட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ உங்கள் வண்டி வந்து 60 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வண்டி போகக்கூடாது, அதுக்கு மேலே போணுச்சுன்னா எனக்கு ஓவர் ஸ்பீடு அலர்ட் வரணும் அப்படின்னாக்கா அதெல்லாம் நீங்கள் இதெல்லாமே செட் பண்ணிக்க முடியும். இதுதான் உங்களுக்கான லைவ் ஸ்க்ரீன் டேஷ்போர்டு. இது இப்படி தான் இருக்கும். லைவ் ஸ்க்ரீன் பார்த்தோம். இப்போ வண்டி வந்து ட்ராவல் பண்ண எவ்வளோ தூரம் வண்டி ட்ராவல் ஹிஸ்ட்ரி டீட்டெயில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இந்த 52 கிலோமீட்டர்ஸ் வண்டி ரன் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ 52 கிலோமீட்டர்ஸ் வண்டி ரன் ஆனது டீட்டெயில் வந்து இங்கே ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிங்கன்னா 52 கிலோமீட்டர்ஸ் டீட்டெயில் காமிச்சிடும். நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வண்டி ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் டீட்டெயில்ஸ் ப்ளே பட்டன் கொடுத்துருங்க. ப்ளே கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காமிக்கும். எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்களோ ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஃப்ளாக் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளாக் சிம்பிளோட வந்துடும். ஜஸ்ட் ப்ளே கொடுத்தீங்க அப்படின்னா வண்டியோட மூவிங் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காமிக்கும், எங்கெங்கே வண்டி போயிருக்கு. ஜஸ்ட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா வண்டி ட்ராவல் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து இங்கே காமிக்கும். எந்த இடத்துலேருந்து இப்போ இது லாஸ்ட்டாக வீரபாண்டியில் வந்துருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லொக்கேஷன் தெரியல அப்படின்னா அந்த பீன்றதெல்லாம் வந்து பார்க்கிங் ஏரியாஸ். அதெல்லாம் அந்த இடத்துல எல்லாம் வண்டி பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணி வண்டி பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பீன்ற இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பார்க்கிங் ஏரியா. ஸோ அந்த இடத்துல வந்து எவ்வளோ நேரத்தில் பார்க்கிங்கில் இருந்துருக்குன்ற டீல் காமிச்சிடும். அதே மாதிரி
அதோட லொக்கேஷன், அந்த பார்க்கிங்கோட டீட்டெயில்ஸோட லொக்கேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டுடே, எஸ்டர்டே அது மாதிரி ஒரு நாளைக்கு வண்டி எவ்வளோ ரன் ஆயிருக்குன்ற டீட்டெயில் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷன் போகணும். இது வந்து ஹிஸ்ட்ரி டீட்டெயில் இது. அதுக்கடுத்து வந்தீங்கன்னா இங்கே ஹோம் ஸ்க்ரீன் ஆப்ஷனில் வந்தீங்கன்னா ஹோம், குரூப்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இது ஒரு வண்டியோட எக்ஸ்பென்சஸ் டீட்டெயில் ஆட் பண்ணிக்க முடியும். ஒரு வண்டிக்கும் நம்ம டெய்லி எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு வண்டியை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளெண்டர்னு செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே கொடுத்துட்டு எக்ஸ்பென்சஸ் டைப்பு ஃபியூல், லேபர், சர்வீஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இப்போ ஃபாஸ்டேக் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்டேக் வந்து ஃபாஸ்டேக் டீட்டெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபியூல் டீட்டெயில்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் ஃபியூல் லெவல் பார்க்க முடியாது. திரும்ப சொல்கிறேன், ஃபியூல் லெவல் பார்க்க முடியாது. ஃபியூல் கன்சம்ஷன் பார்க்கலாம். தட் மீன்ஸ் வண்டி வந்து எவ்வளோ ஓடுனுச்சு இல்லையா, இப்போ 52 கிலோமீட்டர் ஓடிருக்கு இல்லையா, அந்த 52 கிலோமீட்டர் வண்டி ஓடினதுக்கு இப்போ வண்டி ஆவரேஜாக ஒரு 15 லிட்டர் வந்து ஒரு லிட்டருக்கு 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற ஆவரேஜ் வேல்யூ வச்சுக்கிட்டு 52 கிலோமீட்டர்ஸ் வண்டி ரன் ஆனதுக்கு என்ன வேல்யூன்றது ஃபியூல் கன்சம்ஷன் காமிக்கும். வண்டி 52 கிலோமீட்டர் ஓடினதுக்கு எவ்வளோ லிட்டர் டீசல் எடுத்துருக்குன்ற டீட்டெயில் வேணால் பார்க்கலாம். லெட் மீ ஷோ யூ 1 செகண்ட். எஸ், இப்போ நம்ம ரிப்போர்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா வண்டியோட அடுத்து நெக்ஸ்ட் வந்து வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ்க்கு ரிமைண்டர் ஆட் பண்ணிக்க முடியும். ரிமைண்டரில் போனோம் அப்படின்னாக்கா இப்போ வண்டி வந்து இப்போ 3258 வண்டி தான் லாஸ்ட் டைம் பார்த்தோம். இப்போ அதில் போயிட்டு ரிமைண்டர் டைப் வந்து நமக்கு ஆயில் சர்வீஸா, டயர் சேஞ்சு, பாடி ஒர்க்கு இந்த மாதிரி எதனா சர்வீஸ் ரிலேட்டடாக இருந்ததுன்னா அதை நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்தோம் அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏசி ரிப்போர்ட், டெய்லி ரிப்போர்ட், டிவைஸ் ரிப்போர்ட் இது மாதிரி ஒரு 18+ ரிப்போர்ட்ஸ் இருக்கும். ஒரு ரிப்போர்ட்ஸும் நம்ம இப்போ டெய்லி ரிப்போர்ட் கொடுப்போம். செகண்ட், டெய்லி ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, டெய்லி ரிப்போர்ட் போயிட்டு நம்ம ஒரு வண்டி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்துங்க, ஒரு வண்டியும் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குது அப்படின்ற டீட்டெயில் காமிக்குது பாருங்கள். ஸோ இதிலேயே நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம 3258 வண்டி தான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா, 3258 வந்து 3 hours 51 minutes ரன் ஆயிருக்குது. 2 hours ஸ்டாப்பில் இருந்திருக்கு, 4 hours ஐடியலிங்கில் இருந்திருக்கு. ஸோ 52 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குது. இது மாதிரி இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபியூல் கன்செப்ட் வந்து 2.90 வண்டி ட்ராவல் பண்ணதுக்கு 2.90 லிட்டர் வந்து கன்சியூம் பண்ணிருக்கு. இதுதான் நான் சொல்லியிருந்தேன். இதுவே உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து வேல்யூ ஸ்க்ரீன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். வேல்யூ ஸ்க்ரீனில் போனீங்க அப்படின்னாக்கா அது போயிட்டு 3258 வண்டி நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா எவ்வளோ கிலோமீட்டர் வண்டி ரன் ஆயிருக்குது, எவ்வளோ நேரம் ரன்னிங்கில் இருந்திருக்கு, எவ்வளோ நேரம் ஸ்டாப்பில் இருந்துச்சு, எவ்வளோ நேரம் ஐடியலிங்கில் இருந்துச்சு டீட்டெயில் காமிச்சிடும். இது வண்டி ட்ராவல் பண்ணதுக்கு 2.90 லிட்டர்ஸ் வந்து கன்சியூம் பண்ணியிருக்குது. மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 66 கிலோமீட்டர் வந்து வண்டி ரன் ஆயிருக்குது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம வந்து நிறைய டீட்டெயில்ஸ் எடுத்துக்க முடியும். அதுவே பாட்டமில் வந்தீங்க அப்படின்னாக்கா ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ப்ரொஃபைலில் போனீங்கன்னா வந்து இப்போ உங்களோட யூசர் நேம் என்ன டீட்டெயில் இருக்கும், உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர் யார் அப்படின்ற டீட்டெயில் இருக்கும். இப்போ செட்டிங்ஸில் போனீங்கன்னா வந்து உங்களோட மேப் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஆப் பற்றி டீட்டெயில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் பிங் பண்ணுங்கள். இல்லை எதனா காண்டாக்ட் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அண்ட் காண்டாக்ட் நம்பர் தரேன். வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் தரேன். ஸோ அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.